கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். அவரின் பெருமையை பறைசாற்றும் நூல்களில் கந்தசஷ்டி கவசம் மிகச்சிறப்பானது. சஷ்டிக்கான இந்த கந்தசஷ்டி கவசம் 6 கவசங்கள் இருந்தாலும் கூட திருச்செந்தூர் முருகனின் மீது பாடப்பட்ட கந்தசஷ்டி கவசம் மிகச்சிறப்பு வாய்ந்த ஒன்றாக, தினந்தோறும் அம்மாள் பாராயணம் பண்ணக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். கந்தன் என்பதற்கு ஒன்றுபட்டவன் என்பது பொருளாக பார்த்தோம். இவர் பகைவரின் பராக்கிரமத்தை வற்ற செய்தவர். நம் உடல் உள்ளம் உயிருக்கு காவலாக இருக்கக்கூடியவர் கந்தன். கந்தனின் அழகு பெருமை நம்மை அவர் காக்க வேண்டும் என்ற வேண்டுதல் என வரிசையாக சொல்லும் விதத்தில் அமைந்ததுதான் கந்தசஷ்டி கவசம். கந்தசஷ்டி கவசத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நீங்கள் உணர்ந்து பார்த்தீர்களேயானால் அது நமக்கானதாக, நம் உடல் உறுப்புகளுக்கானதாக, நம் மூதாதையருக்கானதாக, நமக்கு வழி வழியாக வரக்கூடிய வள்ளல் பெருமான் சொல்வரே வாழையடி வாழையென வந்த தமிழ் திருக்கூட்ட மரபு என்பதைப் போல கந்தபுராணமும் கந்தசஷ்டி கவசமும் விளங்குவதை நாம் பார்க்கலாம். பாலன் தேவராய சுவாமிகள் நோய் தீர்ப்பதற்காக பாடிய கவசம் இது. 6 வடை வீடுகளுக்கும் தனிக்கவசங்கள் இருந்தாலும் இவர் பாடினாலும் திருச்செந்தூர் கவசமே புகழ்மிக்கதாக விளங்குவதை நாம் எண்ணி எண்ணி பார்க்கிறோம். எளிய தமிழில் இருக்கும் இதை எங்கு வேண்டுமானாலும் பாடலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் பாடலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாடலாம், எந்த இடத்தில் இருந்தும் பாடலாம் என்பதாக கந்தசஷ்டி கவசம் சொல்கிறது. சில கவசங்கள் பாடுவதற்கு விதிமுறைகள் உண்டு. இந்த இடத்தில் பாட வேண்டும், இந்த நேரத்தில் பாட வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் கந்தசஷ்டி கவசம் மாத்திரம்தான் நம் மனம் என்ன சொல்கிறதோ அந்த நேரத்திலாம் பாடலாம் என்று சொல்லப்படுகிறது. இதனால் மனம் உடல் நோய் நீங்கும் என்று பார்க்கிறோம். நாம் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற போதே கந்தனின் காட்சியை நாம் காணுகிறோம். ஆதிசக்தி அன்னை பெற்ற ஞானவேல், அசுரர் தம்மை அஞ்ச வைத்த வீரவேல், மோதி அந்த குன்றழித்த சக்திவேல், மூவர் தேவர் காத்து நின்ற வெற்றிவேல் வீரவேலாக வெட்டிவேர் மாலையை அணிந்து கொண்டு அதை வெற்றிவேர் மாலையாக மக்களுக்கு அருள்வாளிப்பதற்காக மூலவர் வந்து நிற்கிறார். சண்முகன் வந்து நிற்கிறார். பேசும் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. அவை மந்திரங்களாக இருக்கும்போது இன்னும் சக்தி அதிகமாகும். உதாரணமாக, ஒருவரிடம் நீங்கள் செய்யும் செயல் வெற்றி பெறும், வாழ்வில் வெற்றி பெறும் என்று உயர்ந்து சொல்வீர்களேயானால் அந்த வார்த்தையால் அவரது உடல், மனம், வைராகியம் இவையெல்லாம் ஒன்று கூடும் என்று பார்க்கிறோம். மனம் உற்சாகம் பெறும். நாம் இயல்பாக ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பதை காட்டிலும் ஒரு வேலையை ஒருவர் நாம் தூண்டுகோலாக இருந்து அவர் வழிநடத்துகிற போது அந்த வேலைக்கு மவுசு கூடும், ஆயுசு கூடும், மலர்ச்சி கொடுக்கும், புத்துணர்ச்சி பெருகும் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி சண்முக தரிசனத்தை பார்க்கிற போதே நம் மனங்கள் எல்லாம் ஆனந்த கூத்தாடுவதை எண்ணி எண்ணி பார்க்கிறோம். மருந்தை நம்பிக்கையோடு சாப்பிடுங்கள் என்று மருத்துவரிடத்திலே, மருந்தை நம்பிக்கையோடு சாப்பிடுங்கள் என்று நோயாளியிடத்திலே மருத்துவர் சொன்னால் 50% நோய் நம்மை விட்டு நீங்கிவிடும். அதை போல எந்த ஒரு செயலையும் நாம் நம்பிக்கையோடு செய்தால், அந்த நம்பிக்கையை நாம் ஆழமாக நம்பினால் அந்த விஷயத்தை அருளாக்கி தருவதுதான் ஆன்மீகமாக இருக்கிறது. முருகன் அருளாளன். அருளால் நோய் பறந்தோடும் என உணர்ந்து படிக்கும் போதே பாதி நோய் நம்மை விட்டு மறையும். கடவுள் நம்பிக்கையுடன் படிப்பவர்களுக்கு கவசம் துணை நிற்கும். இது ஒரு மனோதத்துவ சிகிச்சை தான் என்று மேலாளர்கள் பலர் சொல்வதை கேட்கிறோம். நோயை எதிர்த்து என்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையுடன் நோயை வென்றவர்கள் பல 100 பேர் இருக்கிறார்கள். புற்றுநோயாளி பலர் மருத்துவம் தந்த காலக்கெடு முடிந்த பின்னும் வாழ்நாள் தொடர்வதற்கு காரணம் அவர்களுடைய நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கை எல்லா இடங்களிலும், காலங்களிலும், செயல்களிலும் இருக்க வேண்டும். கணவர் அல்லது மனைவி என்னை சார்ந்து வாழ்கிறார் என்ற நம்பிக்கை இல்லாவிட்டால் குடும்பம் எப்படி கேள்விக்குறியாகுமோ அதுபோலத்தான் இதுவும். முருகன் என்னை காப்பாற்றுகிறார் என்ற நம்பிக்கையில் பிறந்த பாடல் வரிகள்தான் இவை. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட என நம்பிக்கையுடன் தினமும் பாடுங்கள். நோய் தவிடு பொடியாகும், மனம் உடம்பில் உற்சாகம் பரவும் செய்யும் மந்திர சொற்கள் கந்தசஷ்டி கவசம். படித்தாலும் கேட்டாலும்
பலன் தரக்கூடிய அந்த கந்தசஷ்டி கவசத்தை எப்பொழுதும் பாடுவோம், அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுவோம் என்று சொல்லி அந்த வேல் சிக்கலில் பெற்ற அந்த சிங்கார வேலின் கரங்களில் இருக்கிறது. மோதி அந்த குண்டழித்த சக்தி வேலாக மலர இருக்கிறது. நாதர் ஜெயந்திநாதராக உருமாறி நமக்கு காட்சியளிக்க இருக்கிறார். இன்னும் சில மணித்துளிகளில் நாம் அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய அந்த சூரசம்ஹார நிகழ்வு நம் கண்களுக்கு காட்சி தரக்கூடிய அந்த சூழலை நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் தொடர்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.